வாட் இஸ் கால் சப்ளைன்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கணும். அதாவது ப்ரொடியூசர்ஸ் willingness to offer in the market to sell their commodity at various prices fixed for a given period of time, during a period, per week, per month. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் உங்களால் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் சப்ளையர் என்ன சொல்கிறார், 100 சப்ளை பண்ணுறதுக்கு ரெடின்றான். என்ன சார் ப்ரைஸு? ஒரு யூனிட் 20 rupeesன்றார். சார் 15 rupees, சார் 15 rupees கஷ்டம், ஐ வில் சப்ளை ஒன்லி 50 units if it is 15. நான் என்னோட சப்ளையை குறைச்சிருவேன்னு சொல்கிறார். ஸோ that will come here. Supply is nothing but producers' willingness to offer at various prices during a given period. Usually the supply will be applicable only for a given period. அப்படின்னா இது வேறு flow of supply நம்ம சொல்லலாம். This is called flow of supply. Flow of supply. இந்த சப்ளையை நிர்ணயம் பண்ணக்கூடிய காரணங்கள் என்ன? The factors determining supply. அப்போ determinants of supply என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, price of the goods. Price of the goods. If the price increases, suppliers are happy as they are earning more income or more profit, they are willing to supply more also. If the price decreases, most of the supplier will be vanished out of the market. Market இருந்து வெளியே போயிடுவாங்க, இதில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான பேர் தான் இருப்பாங்க. Who is able to afford that price of production? அப்போ quantity supplied will also be decreased. எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. டைரக்ட் ரிலேஷன்ஷிப், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டிமாண்ட்ல இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல இருந்துச்சு, இங்க வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கு. இது பிரைஸ் ஆஃப் த குட்ஸ். பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ். பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ். கார்ன் அண்ட் வீட். சப்போஸ் மார்க்கெட்ல கார்னுக்கு ஜாஸ்தி டிமாண்ட் இருக்கு. Being the farmer, I cultivate the corn more as it can be saleable at the higher rate. I can make huge profit. Suddenly in the market, the consumption of corn is decreasing. The land is now shifted for using wheat purpose. அப்ப price of the wheat increase ஆச்சுன்னா, மார்க்கெட்ல price of the wheat increase ஆச்சுன்னா, நான் wheat ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுவேன், என்னோட entire land is used for the wheat. அப்ப corn supply எனக்கு குறைஞ்சிரும். the supply of quantity demanded of C, corn will be decreasing. wheat ஜாஸ்தி கம்மி ஆயிடுச்சு மார்க்கெட்ல, there is no demand for the wheat. the price for the wheat in the market is lesser, crashed. நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்றது? so next time I start consume the corn more, then automatically the quantity supplied for the corn will be higher, not QD QS. quantity supplied for corn will be higher. இது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. இன்வர்ஸ் ஐபி, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், we'll see that in detail. Already it is available in the factors of production. Land, labor, capital, fund and organizations, and all these things are coming under factors of production. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகிடும்? ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகிடும். குவான்டிட்டியோடைய சப்ளை ப்ரைஸ் 10 rupees தான் இருக்குன்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறது 7 rupees விலை 9 rupees ஆயிடுச்சுன்னா, மை ப்ராஃபிட் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ மை இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஆர் சப்ளை மோர் வில் பி டிக்ரீசிங். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஹையர். 7 rupeesக்கு மேனுஃபேக்சர் பண்ணி 10 rupees வித்தால் எனக்கு 3 rupees கெயின். பட் இப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் லைக் லேபர், மெட்டீரியல், அதர் திங்ஸுக்கு நான் செலவு பண்ணுறது அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி, லேண்ட், லேபர், மெட்டீரியல், இதோட வேலை அதிகமாகிடுச்சுன்னா வேற வழி இல்லை, என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிருது. அப்போ ஐ வில் ரெடியூஸ் மை சப்ளை. இஃப் த காஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இஸ் டிக்ரீசிங், தென் சப்ளை வில் பி இன்க்ரீசிங். ஸோ திஸ் வில் ஆல்சோ பி இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். இன்வர்ஸ்லி ரிலேட்டட். தென் தேர்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் சப்ளைல வந்து என்ன இருக்குன்னா, ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. இஃப் டெக்னாலஜி இஸ் ஹையர் ஆர் இன்க்ரீசிங் and quantity supplied will be decreasing. ஒரு 4 rupees வித்துட்டு இருந்த ஒரு டீ almost 5 years ago, ஒரு டீ 4 rupees, இன்னைக்கு ஸ்ட்ரீட் சைடில் பார்த்தீங்கன்னா 10 to 12 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. I could still remember almost this tea cost is only almost 20 years ago. இன்னைக்கு 10 rupees டீயோட ரேட்.
and meals, food, everything. ஆனா பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் கடை பிரிண்ட் அவுட் வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதே 40 பைசையிலே இருக்கு. மேட்டர் ஆஃப் ஒரு 10 பைசா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவரால் 20 இயர்ஸ்க்கு. ஒரு 10 பைசா பர் பேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. there is no any change because T is depending upon manual factor. This will be depend on printer that gets updated every year. Technology grows better, so they can supply more quantity with the same rate. If the technology is increasing beyond a limit, the cost of production will be decreasing. If they are selling for the same standard rate, then there will be huge profit, tempted to sell more quantity, so quantity supply will be increasing. Technology கம்மியா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி அவுடேட் ஆகுதுன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட் சப்ளை பண்றது மார்க்கெட்ல குறையும். This is what about the relationship between the technology and quantity supplied. என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? Indirect relationshipல இருக்கு. If technology is increasing, quantity supply will also be increasing. If the technology is decreasing, the quantity supplied will also be decreasing. Printout அதே ரேட்டுக்கு இப்ப ஜாஸ்தி பண்ண முடியுதுன்னு காரணம் மாடர்ன் டெக்னாலஜி. டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கு. டைரக்ட் ரிலேஷன்ஷிப் DP. Then fourth case, government policies. கவர்மெண்ட் பாலிசிஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் மட்டும் நான் இங்க டீல் பண்றேன், டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ். வேற என்ன இருக்கு? ஃபாரின் குட்ஸ் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் குட்ஸ்னு சொல்றாங்க. ஃபார் ஹெல்த் ஹசார்ட்ஸ்க்கு சம் குட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் and age restriction பல விஷயங்கள் இருக்கு. but I am going to deal with only two aspects. One is taxes and other one is subsidies. certain commodity உடைய tax rate அதிகப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய profit margin குறைஞ்சிருது, or they have to fix that tax is also part of the price to inflate the price. மார்க்கெட்ல demand குறைஞ்சிரும். tax increases, quantity supplied will be naturally decreases as the profit decreases, shrinks. or in other ways, tax decreases, quantity supply will be higher. என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். கவர்மெண்ட் சில ப்ராடக்ட்டை மோட்டிவேட் பண்றாங்க சேல் பண்றதுக்கு. இப்ப சோலார் எனர்ஜி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும். இட் வில் பி சப்சிடி கட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் கன்சம்ஷன் அட் சப்சிடைஸ்ட் ரேட். அதனால they give subsidies for manufacturing and selling the solar. அப்ப 10,000 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு 3,000 ரூபாய் சப்சிடி கொடுத்தா எனக்கு 7,000 ரூபாய் மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி ஆயிடுது, என்னோட ப்ராஃபிட் அதிகமாயிடுது. ஸோ சப்சிடி இன்க்ரீசஸ், சப்ளை ஆல்சோ இன்க்ரீசஸ். 10,000க்கு பதிலாக 3,000 ரூபாய் எனக்கு வந்துச்சு, 7,000 ரூபாய் தான். ஸோ ஐ எம் என்ஜாயிங் 3,000 rupees ப்ராஃபிட். இஃப் சப்சிடி இஸ் மோர் தென் சப்ளை வில் ஆல்சோ பி மோர். இது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. தீஸ் டூ ஆர் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். நேச்சர் ஆஃப் காம்படிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஹியூஜ் காம்படிஷன் எக்கச்சக்கமா இருக்கிறான். ஒருத்தர் 100 ரூபாய் சப்ளை பண்ணா இன்னொருத்தர் வந்து 99 ரூபாய் சப்ளை பண்றான், 98. So huge competition is there and the size of industry is also very big. அப்படின்னு இருந்தால் huge competition இருந்தால் more supply will be higher, quantity supplied will be increasing. பெரிய இண்டஸ்ட்ரி அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப பேர் வாங்குறது ரெடியா இருப்பாங்க. சின்ன ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் மார்க்கெட்ல எக்கச்சக்கமா சேல் ஆயிட முடியும். அப்பையும் சப்ளையர்ஸ் will be higher. பர் கால் 1 பைசே கொடுக்குறேன்றான், இல்ல ஃப்ரீயா கொடுக்குறேன்றாங்க. என்ன காரணம்? 1 பைசேன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா 120+ crores. into 1 paise, you just count, that's the profit every day. So big business, like so size of industry. And dhotis எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கேரளாவில் ஜாஸ்தி சேல்ஸ், வேஷ்டி ஷர்ட்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன லொக்காலிட்டியில் ஒரு பார்ட்ல மட்டும்தான் இது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது சைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இல்ல சார் வேர்ல்டு வைடு இருக்கு இந்த ப்ராடக்ட் கன்சம்ஷன்னா சைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் ஹியூஜ், தென் டிமாண்ட் வில் ஆல்சோ பி ஹியூஜ். அப்போ இது ரெண்டும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் we have other factors like foreign policies, goals of the firm, market structure, natural factors, okay, natural factors, etc. Foreign policy, we may sometimes the government may decide not to import from this country, or in the goods நம்ம foreign export பண்ணனும்னு சொல்லுவாங்க. That will affect the supply. As well as goals of the firm, whether there is profit or not, this will be sometimes firms management's strong opinion to manufacture and sell. அந்த ரீசன் வந்து சப்ளையை அஃபெக்ட் பண்ணலாம்.
Tata Nano car was loss making for the very beginning period, yet Ratan Tata demanded to manufacture this and supply as per his own dream. That's called goal of the firm. Market structure as well as natural factors. If it is a chill country, then chill station, hill station like, hill station required goods will be supplied more. So these are the other factors also available here. These are called determinants of supply.